சேலம் மணிகண்டத்தன் உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். ஒரு வழக்கறிஞரும் கூட நீங்க, அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். நான் இந்த மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சர் இந்த வழக்கில் 2 முறை சிபி விசாரணைக்கு சென்று வந்தவர். சிபி விசாரணை என்பது நடைபெற்றக்கூடிய நிலையில காவல்துறை மீது குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது இந்த விசாரணையை திசை திருப்பமா, அல்லது அவருக்கான அனுபவத்தை தான் பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு கடந்து போகலாமா? இது எப்படி சார் பாக்குறீங்க? சத்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது நம்ம இந்திய பிரதமராக மரியாதைக்குரிய மன்மோகன் சிங்கை பத்தி ஒரு படம் கூட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், லக்கி டிரா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கிற மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களை. அதுக்கு முன்னாடி என்னைக்கு இந்த தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு என்னால குறிப்பிடப்பட்ட இந்த கரூர் துன்பியல் சம்பவத்தை நான் நடந்த அடுத்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். உங்க டிவியிலே குறிப்பிட்டதா என்னன்னு தெரியல. 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 41 பேர் துடிக்க இறந்து போனதுக்கு காரணம் அன்றைய முதலமைச்சராக இருந்த வி.கே. பாபுவால் இப்படி முடித்து வைக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் காரணம், ஜோசப் ஸ்டாலின். இந்த இருவரும் குற்றவாளிகள். இதுல அப்புறம் என்ன பண்ணாங்க, சில பேரு அவருக்கு பாவம் ஸ்டாலின் என்னங்க பண்ணுவாருன்னா அவருக்கு சொம்படிச்சாங்க. சில பேர் ஐயோ ஜோசப் தம்பி என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு ஜோசப் தம்பிக்கு சொம்படிச்சாங்க. 2 பேத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு அரசாங்கம் தான் கீழே வச்சிருக்கிற போலீஸ் துறையை வச்சு உரிய பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற கடமையிலிருந்து தவறிய திமுக அரசு ஒரு பக்கம், அதே மாதிரி தன்னை ஒரு கடவுள் இயேசுநாதரின் வடிவம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி போறது. போன கூட்டத்துக்கு எல்லாம் லேட்டா போய் கரூர்ல 41 பேருக்கு லேட் பட்டம் வாங்கி கொடுத்தது முழுக்க விஜய் அவர்களும், இன்றைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களும் குற்றவாளி அப்படின்னு. இதுக்கு பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம கடந்து வருவோம். ஏன்னா விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு 2 முறை, சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அதை பற்றி இப்படி பொது வெளியில இத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னும் போதும் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது கூட காவல்துறை மீது குற்றம் சாட்டுறாரு. இப்போ அவர் சிஎம்மா இருக்காரு, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையும் அரசும் இருக்கு அப்படிங்கிற போது இந்த குற்றச்சாட்டுங்கிறது ஒரு புதுசா இருக்க சார் பாக்குறதுக்கு. இல்லைங்க, நான் எதுக்காக சொல்ல வந்தேன், தொடர்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரி சார். அந்த 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் பதுங்குக்குழியில போய் பதுங்கிட்டு 15 நாள் வெளியே வராம இன்றளவுக்கும் நாளைக்கு தீர்ப்போ கோர்ட்டோ சட்டமோ என்ன வேணாலும் சொல்லிட்டோம். பட் ஐ ஹேவ் த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 41 பேர் அதிகாரம் முடிச்சுட்டு என்ன பார்க்க வந்து மேலோகம் போயிட்டீங்களா, மன்னித்துக் கொள்ளுங்கள் தமிழக மக்களே இது வரைக்கும் அவர் கேட்டாரா? ஆனா அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு போய் மலேசியாவில போய் குத்தாட்டம் போட்டார். மலேசியாவில போய் பாட்டுக்கு ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணி குத்தாட்டம் போட்டார். அந்த மனநிலையில் உள்ளவர் தான் இன்ற முதலமைச்சர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாளைக்கு பாருங்க என்ன சொல்லுவாருன்னா, அப்பொழுது இருந்ததுன்னா திமுக போலீஸ்னா அவங்க வந்து ஸ்டாலினோட கட்டுப்பாடுல இருந்தாங்கன்னா அவங்க பண்ண தப்புங்கண்ணா. மத்தபடி ஏன்னா இதை கேட்டு நேற்று போலீஸ் ஆபீசருக்கு அத்தனை பேருமே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. என்ன காவல்துறை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜென்ம எதிரி திமுக கூட அதோடைய முதலமைச்சர்கள் கூட ஒரு காலத்துல கருணாநிதி சொல்லுவார் காவல்துறையின் ஈரல் கெட்டு போச்சுப்பாரு, அடுத்த நாளே பார்த்தா அவர் பெயிண்ட் அடிப்பாரு. ஏன்னா காவல்துறையை பகைச்சுக்கிட்டு எந்த சீஃப் மினிஸ்டராலையும் ஆள முடியாது. இதை நன்கு உணர்ந்தவர் திரு கருணாநிதி. அதோட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை கிட்டத்தட்ட தன்னுடைய செல்லுக்குள்ள மாதிரி வச்சிருப்பாங்க. நேற்று ஜானாரெட்டிசாமி எழுதி கொடுத்ததை புலோல சொல்லிட்டாரு. நாளைக்கு நாளானைக்கு என்ன பண்ணா அது திமுகவுடைய போலீஸுக்கு அப்படி பண்ணிடுச்சு. மத்தபடி காவல் நான் எத்தனை படத்துல காவலுக்காக நடிச்சிருக்கிறேன், எத்தனை படத்துல நான் போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. முதல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். இந்த வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்குது. அது இல்லாம அப்ப போட்ட ஒரு எஸ்ஐடியின் கீழே இருக்குது. ஒரு பல்நோக்கு விசாரணை குழு இதை கண்காணிச்சிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தின் கண்காணிப்புல இருக்கிற உச்சபட்ச பதவியில கேரளா பக்கம் போயிட்டு எப்பயாவது ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப பாலக்காடு பார்டர்ல கிறிஸ்துமஸ் பம்பரோ இல்ல தீபாவளி பம்பரோ வாங்குவோம். 25 கோடி 30 கோடி போட்டிருக்கோம். சும்மா நமக்கு எங்க உழுவு போதுன்னு வாங்கி ஜோப்ல வச்சுட்டு வந்து அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தா 25 கோடி நமக்கு எப்படி தலையும் புரியாது காலும் புரியாது. அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஜென்சி பசங்க மூலமா ஊடுருவி பெரியவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இன்னைக்கு ஜாக்பாட் அடிக்க அந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சருக்கு அதோட சீரியஸும் தெரியல, முதலமைச்சர் பதவினா அதுக்குள்ள மாண்பும் தெரியல. அதை மீறி நீங்க என்கிட்ட கூட்டம் இருக்குது, என்ன பண்ணிட முடியும்
அப்படிங்கிற ஒரு ஏகனி இத்தனையும் சேர்ந்துதான் சரி. ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா முதல்ல பேசுவாரா சார்? நான் கேக்குறேன். ஒரு சரி. வழக்கு நான் அப்புறம் நினைவு சின்னம் கட்டுறான், அவனு மறக்காம ஒரு கல்வெட்டு போட சொல்லு. நினைவு சின்னம்னா இந்த 41 பேரை பரலோகத்துக்கு அனுப்பின அந்த பாவி அன்றைய ஸ்டாலினும் இன்றைய விஜய் முதலமைச்சர் நானும் தான், ஆமேன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு அவர் என்ன போட சொல்லுங்க அந்த இடத்துல. சரி.